ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் பேசிக் நாட்டில் ஒண்டர் ரூலில் லஞ்ச் பேஸ்கெட் ஒன்று ப்ளைனாக வந்து சிங்கிள் கலராக ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா வயலட் கலர் ஒயர் யூஸ் பண்ணி இந்த பேஸ்கெட்டை டிசைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்கெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 5 அடியில் 20 வாய்ஸ் எடுக்கணும். பேஸ் வந்து 9 வரிசைகள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹைட் பார்த்திங்கன்னா 17 to 18 லைன்ஸ் மினிமமாக கிடைக்கும். இந்த பிளெயின் பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா கிராஸ் டிசைன் வர மாதிரி நான் இந்த பேஸ்கெட்டுக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பார்டர் லைன் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டிசைன் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சீனரி ட்ராயிங்லாம் இந்த கீழே வந்து கிராஸ் வந்து நம்ம போடுவோம். அதை பேஸ் பண்ணி இந்த பேஸ்கெட்டில் டிசைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒயர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பிளெயின் ஒயர் வந்து ஒரு ஒயர் 3 அடியில், அதாவது ஒரு சைடில் போடுறதுக்கு நான் இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு வி ஷேப்பில் வரணும். அதுக்கப்புறம் அந்த சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும். அவ்வளவே தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டிசைன் வந்து எப்படி நம்ம வந்து எந்த இடத்துலேருந்து தொடங்கலாங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த பேஸ்கெட்டுடைய ஒரு மூலையிலேருந்து நான் தொடங்குறேன். மொத்தமாக வந்து 3 வரிசைகளை கவர் பண்ணி இந்த டிசைனை வந்து நம்ம போட்டு முடிக்க போகிறோம். உள்ளே வந்து ஒரு 2-3 நாட்ஸ் வரைக்கும் ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல செலக்ட் பண்ணுறீங்களோ அங்கேருந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ உள்ளேருந்து ஒயரை வந்து வெளியே கொண்டு வரணும் நம்ம. இப்போ கீழ் வரிசையிலேருந்து பார்த்தீங்கன்னா 3வது ஹோல் உள்ளேருந்து வெளியே விட்டு எடுக்கிறோம். இப்போ கிராஸாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 2வது வரிசையுடைய ஹோலில் வந்து உள்ளே விட்டு கொண்டு போகணும். இது ஒரு சின்ன டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து போட்டு முடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கிராஸாக வந்து 2வது வரிசையினுடைய ஹோலில் விட்டு எடுக்கிறோம். இப்போ உள்ளேருந்து வெளியில் கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் டிசைன் வந்து இந்த இடத்துல வந்து வரும். வெளியே எடுத்தோடனே சேம் அதே ஹோல் வழியாக கீழே வந்து விடுறோம். இப்போ உள்ளே கொண்டு போன ஒயரை நம்ம வெளியில் கொண்டு வரணும். பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக விட்டெடுத்து மறுபடியும் வந்து 3வது தடவையும் சேம் வந்து அதே ஹோல் கீழே இருக்குது பாருங்கள், அதுலேயே வந்து இன்சர்ட் பண்ணி உள்ளே கொண்டு போயிருங்க ஒயரை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பாருங்கள், எவ்வளோ ஒரு சின்ன டிசைன் வந்து நமக்கு அழகாக கிடச்சிருக்குன்னு. ஒரு வி ஷேப்பு, அது போக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிசைன். மொத்தமாக பார்த்திங்கன்னா 3 வரிசைகள் வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் போடுறதுக்கு. இது அப்படியே நம்ம வந்து அடுத்தடுத்து அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக உள்ளே விட்டு எடுத்து அடுத்த தொடங்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் போடுறேன், இதே மாதிரியே தான் கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த வரிசையில் அப்படியே போட்டுட்ருக்கோமோ அதிலேயே அப்படியே கண்டினியூ பண்ணி கடைசி வரைக்கும் போட்டு கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். எல்லாமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல்லேருந்து ட்ரே டுட்டோரியல், கிஃப்ட் பேஸ்கெட், ஸ்டோரேஜ் பேஸ்கெட், ஸ்டோரேஜ் பவுலு, அது போக குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ளவர் வேஸு, கீ செயின்ஸ், அது போக வந்து டிஃபன் கேரியர் பேஸ்கெட், லஞ்ச் பேஸ்கெட், மார்க்கெட் பேஸ்கெட், கிராஸ்கட் பேஸ்கெட், ரன்னிங் ஒயர் பேஸ்கெட்னு எல்லா ஸ்டைல்ஸ்லேயும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இதே மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இது டார்க் கலர் பிளெயின் பேஸ்கெட்டுங்கிறனால நான் ஒயிட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே வந்து லைட் கலராக இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸ் படி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த டார்க் கலர் பிளெயின் பேஸ்கெட்ஸ்க்கெல்லாம் ஒயிட் கலரில் போடும்போது நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். நான் அதனால் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம கூட போட்டது போக கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸெல்லாம் கண்டிப்பாக 2 அடி, ஒரு 4 அடி இந்த மாதிரி வாய்ஸெல்லாம் இருக்கும். அந்த வாய்ஸெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி பார்டர் லைன் டிசைன் கொடுக்குறக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் வந்து 6 தடவை வர மாதிரி இந்த வரிசையில் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கிடச்சிருக்கு. இதுவே வந்து பெரிய பேஸ்கெட் போடுறீங்கன்னா இன்னும் வந்து மெஷர்மெண்ட் வந்து கூடுதலாக எடுத்துக்கணும் நம்ம. இது ஒரு சைடு மட்டும் போதுன்னா நம்ம இதோட போட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி ஒயரை வந்து மீதி இருக்க ஒயரை கட் பண்ணிக்கலாம். உள்ளேயும் பாருங்கள், நல்ல நீட் ஃபினிஷிங்காக தான் இருக்கும். இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளெயினாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் கொடுக்கும்போது பேஸ்கெட்கே வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலருக்கு பிளெயினாக இருந்தால் பிடிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பார்டர் லைன் டிசைன் கொடுக்கும்போது இன்னும் பேஸ்கெட்க்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டிருக்கேன். எவ்வளோ அழகாக எனக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி பார்டர் லைன் டிசைன் வந்து ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். நான் பாருங்கள், இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவுமே வந்து சுற்றி வர போட்டிருக்கேன் நான். கண்டிப்பாக இது வந்து ஒரு நியூ மாடலாக இருக்கும். நீங்களும் இது பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். உங்களுடைய ஃபேவரட் கலர்ஸில். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.